ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலைரசன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சியோட ஒரு டெவலப்டு ஆன ஏரியா. அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம வயலூர் ரோடில் வாசன் வேலி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் திருச்சியில் உள்ள மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக சிட்டிக்குள்ளே உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வயலூர் ரோடு வந்து எவ்வளோ டிராஃபிக்கு எவ்வளோ டெவலப்டு அப்படின்னு. அந்த வயலூர் ரோட்டில் நம்ம அள்ளித்துறைக்கு முன்னாடியே வாசன் வேலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து தான் நம்ம பேசுகிறோம். வாசன் வேலி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே திருச்சியில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அந்த கரெக்டான லொக்கேஷன் பேசுகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1440 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் பில்டப்பில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK வீடு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இந்த வீட்டோட விலையை உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வீட்டோட எலிவேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக 2 வீடு இருக்குது. கார்னர் பிளாட் ஒன்று இருக்குது, இதுவே வீடு இருக்குது. இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங். கிட்டத்தட்ட கார் பார்க்கிங் சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ் ஆக்சுவலாக. அது இல்லாமல் இந்த ஸ்பேசியஸ் பாருங்கள், எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு சிட்டி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஸ்பேசியஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார் பார்க்கிங் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்பேசிங் ப்ளஸ் முக்கியமாக பார்க்க போனோம் அப்படின்னா காம்பவுண்ட் எல்லாமே இன்டர் பிளாக்ல பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ரெடிமேட் காம்பவுண்ட் எல்லாம் மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு காம்பவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்லாக்ல பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கி டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ், அதாவது கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 18 அப்படிங்கிற மிகப்பெரிய சைஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்போட கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. சம்பு இருக்குது, ஏன்னா கார்பரேஷன் லிமிட்னால காவை தண்ணி வரும். அவங்களுக்கு செப்டி டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, போர் கொடுத்துருக்கோம், நல்ல தண்ணி கொடுத்துருக்கோம், எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் ரேக் கொடுத்துருக்குறோம். நீங்கள் தாராளமாக அதில் வச்சுக்கலாம். கார் பார்க்கிங் தாராளமாக ஒரு இனோவா காரே பார்க் பண்ணலாம், அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் வந்து அவுட்டரில் கொடுத்துருக்குறோம். ஸ்டேர் கேஸ் நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ரைஸ் எல்லாமே எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறோம். மேலே பாருங்கள், ஃபால் சீலிங் பாருங்கள். ஃபால் சீலிங் வந்து பார்டர் மட்டும் உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கார் பார்க்கிங்லேயே இவ்வளோ ஒரு லைட்ஸ் ஒரு ஸ்பாட் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கார் பார்க்கிங்லேருந்து நம்ம வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 ஸ்டோர்ஸ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ஹேண்டில்ஸ் கொடுத்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சேஃப்டி கேட் பாருங்கள். சேஃப்டி கேட் எவ்வளோ டிசைன் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எம்எஸ் அண்ட் வந்து பிளைவுட் யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மஸ்கிட்டோ ரேப் கொடுத்துருக்கோம். மஸ்கிட்டோ நெட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். வாங்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தலைவாசல் தலை கதவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தலைநிலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீ கூட்டு தான். மெயின் டோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டு தான். இந்த வீட்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து மஸ்கிட்டோ நெட்டில் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்லேயே எல்லாமே பண்ணியிருப்போம். வுட் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீட்டுக்கு மஸ்கிட்டோ நெட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் ஃபுல்லாகவே இந்த மஸ்கிட்டோ நெட்டு தாராளமாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், கம்ப்ளீட்டாக எல்லா இதுக்குமே பண்ணியிருப்போம். ஓகே, அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 14 அப்படிங்கிற பெரிய சைஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஃபா சோஃபா போகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தா டிவி விட்டு இங்கே இருக்குது. நம்ம டிவி விட்டு இங்கே கொடுத்துருக்க அப்படின்னால நீங்கள் கண்டிப்பாக எப்போதுமே சோஃபா போடுறதுக்கான ஒரு கார்னர் பிளேஸ் கொடுத்துருக்குறோம். டிவி யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டிவி யூனிட் பாருங்க, கிட்டத்தட்ட 10 ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளைவுட் வித் மைக்கால பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தாராளமான ஒரு மிகப்பெரிய ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபால் சீலிங் பாருங்க. இல்லை ஹால்லே கிட்டத்தட்ட 3 ஃபேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பிளான் அப்படின்னா டைனிங் ப்ளஸ் ஹால் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் இங்கே டைனிங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய. இது வந்து ஈஸ்ட் பார்த்து உங்களுக்கு வந்து பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம், பூஜா யூனிட் கொடுத்துக்கலாம், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், 3 ஃபேன் தாராளமாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் ஹாலிலே பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஹால். ஏன்னா 1440 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும்போது கொஞ்சம் பெரிய ஏரியாவாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஹாலை பார்த்தோன்னே அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து இந்த காமன் டாய்லெட் இருக்குது. காமன் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட்டில் வந்து ஃப்ளோர் கொடுத்துருக்கோம். டைல் கலர் பாருங்க, உங்களுக்கு நல்ல காம்பினேஷன் ஒயிட் வித் வயலட் அப்படிங்கிற காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் டைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா பொசிஷன் பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் ஏரியா. நான் சொன்னேன் இல்லையா, டைனிங் டேபிள் அங்கே போட்டாலுமே டைம் வந்து டக்குனு கையை வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு வாஷ் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் அதாவது இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே இருக்கும். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன்.
மாடுலர் கிச்சன்னாவே என்ன உங்களுக்கு அப்படி எல்லாமே தெரியும், சிம்னி ப்ரொவிஷன் இருக்கணும், ப்ளஸ் வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மாடுலர் கிச்சன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் வித் மைக்கால வந்து லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே டோர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கேஸ் வைக்கிறதுக்கான ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லா டிராஃப்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 ஃபீட்ல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியில் வந்து டேபிள் டாப்பு வித் பிளாக் கலர் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்ல கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்னி கொடுத்துருக்காங்க வித் ஃபேபர் கம்பெனி. ஃபேபர் கம்பெனிங்கிறது ஒரு பிராண்டட் கம்பெனி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கம்பெனிலே கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து போனோம்னா அந்த வீடோட அவுட் சைட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி கொடுத்துருக்குறோம். காம்பவுண்ட் இன்டர்லாக்ல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக் டோர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடோட கிச்சன் அண்ட் ஹால் பார்த்துட்டோம். இந்த வீடோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஜஸ்ட் வெல்கம் டு அவர் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் ரூம் போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட அட்டாச், இந்த ரூமோட அட்டாச் டாய்லெட் வருது. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 7 சைஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்ல ரூஃப்ல கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12க்கு 12 சைஸ்ல தாராளமான ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். வித் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் டிவி வச்சு நீ பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரு டிவி யூனிட், ஒரு சிம்பிள் டிவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4க்கு 4 அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோ சைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. வுட் ஒர்க் பாருங்க, கம்ப்ளீட்டா லாஃப்ட் அண்ட் உங்களுக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா வுட் ஒர்க் வைக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணாலும் அதுவுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டியூப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்தும் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன பண்ணுமோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹோல் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் ஏசி ப்ரொவிஷன்ஸ்க்காக நீங்கள் கொடுக்குற பைப் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹோல் போடக்கூடாது, அதுக்கான ஹோல் முன்னாடியே கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த வீடு இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். செகண்ட் பெட்ரூம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் கிடையாது, ஒரு பெட்ரூம்ல அட்டாச்சு. இது வந்து அட்டாச்சு கிடையாது. ஆனாலும் இதோட சைஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 சைஸ்ல ஒரு நார்மலான சைஸ்ல ஒரு நார்மலான பெட்ரூம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக காட்டு வந்து அந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லாஃப்ட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து தாராளமாக வுட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பார்க்கவே பக்காவாக இருக்கு. இதுலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபேன் வச்சு கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லெக்ராண்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலாக உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் தான் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து கம்பெனி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே, இப்போ இந்த வீட்டோட ஃபுல் இன்டீரியர் பார்த்துட்டீங்க. அதாவது இந்த வீட்டோட பக்கத்தில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை சுற்றி எத்தனை ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெரஸ்லேருந்து ஒரு சினிமாட்டிக் வியூவில் வரும், பார்த்துட்டு வந்துருங்க. சினிமாட்டிக் வியூ நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ டெரஸ்க்காக வந்திருப்போம். கீழே டெரஸில் பாருங்கள், உங்களுக்கு வந்து கூலிங் டைல் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பீமன்ஸ் காலம்ஸ் எல்லாமே எங்கே ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் நீங்கள் இன்னொரு மாடி எடுத்தாலுமே தாராளமாக எடுத்துக்கலாம். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ மக்களே, ஃபைனலாக நம்ம இந்த வீடோட எந்துக்கு வந்துட்டோம். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி டு வயலூர் ரோட்டுக்கு முன்னே, அந்த ரோட்டில் அள்ளித்துறைக்கு முன்னாடியே வாசன் வேலி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும். வாசன் வேலியில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம வீடு. ஏரியா பார்த்தீங்கன்னா 1440 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் பார்த்தீங்க அப்படின்னா
1200 ஸ்கொயர் ஃபீட். ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத்து. இந்த வீட்டை பார்க்கணும், சைட் விசிட் பண்ணணும், புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், இந்த வீட்டோட விலை தானே கேட்குறீங்க. வீட்டோட விலை வெறும் 85 lakhs மட்டுமே. ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.